Yes or no? Yes, very good. Thank you. உங்களுக்காக ரொம்ப பிடித்த ஒரு அழகான பாடல். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களாண்டா ரோமோ சங்கரை பார்க்க வந்திருக்கோம். பாமரை போகிறோம். ரோமோ சங்கரை பார்க்க போகிறோம். 4 பேர் போகிறோம். 4 பேர் போகிறோம். மலேசியா வாசுதேவன் ஐயா அவர்களை தன் குரலால் இன்னைக்கும் நம்மளை மகிழ்விச்ச ஒரு அற்புதமான கலைஞன் மூக்குத்தி முருகன். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டு அப்படியே மலேசியா ஐயா அவர்களுடைய குரல் அவ்வளவு அழகாக. இன்னும் மிகப்பெரிய மேடைகள், மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் நீங்க வாங்கணும். அதுக்கு எல்லா முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. சூப்பர், தேங்க்யூ. இங்க இப்ப நான் அடுத்த ஒரு பாட்டு பாட போறேன். எல்லாம் கேட்க தயாரா? ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாடினேன். ஒட்டுமொத்த கூட்டம் ஒன்சுமூர் கடிச்சுமா படங்க திரும்ப அதே பாடம் பாடினேன். பழையபடி ஒன்சுமூர் கேட்டேன். ஏன்னா கடுப்பாயிடுச்சு. ஒரு பாட்டை எத்தனை தடவை பாடுறது? அவ்வளவு அழகா பாடிருக்கேன் கேட்டேன். இந்த பாட்டை எப்ப உருப்படியா பாடுறியோ அது வரையும் நாங்க ஒன்சுமூர் கேட்டுக்கிட்டே இருப்போம்னா அந்த மாதிரி நீங்க கேட்பீங்களா? Yes or no? Yes, very good. Thank you. உங்களுக்காக ரொம்ப பிடித்த ஒரு அழகான பாடல் உலகநாயகன் அவர்களின் குரலில். கண்மணி அன்போட காதலன் நாம் நாம் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? இல்ல கடிதமே இருக்கட்டும். படி படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர். நீங்க தானே படிக்க சொன்னீங்க? இல்ல படிக்க சொல்லல, பாட்டா பாட சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லணும். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. எப்பயுமே நான் மேடைக்கு அந்த மாதிரி வெடிக்கிறது எப்பவுமே சகஜம்தான். பாட்டாவே படிச்சுட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இப்ப பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. அதாவது உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான், அந்த வார்த்தை. உங்களுக்கு இப்ப வேர்வை இவ்வளவு கொட்டுது? இல்ல, எழுதும் போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதேதான். அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஆஹா ஆஹா, பிரமாதம் பிரமாதம். உன்னை எண்ணி பார்க்கையில கவிதை, அதை எழுதையில் நினைக்கும் ஆல்ரெடி அருவி கொட்டிடுச்சு. அப்புறம் அப்பதான் நீங்க அடுத்த செஷனை திருப்பணும். அப்பதான் என்னால பாட முடியும். இப்ப பாடுங்க, கண்மணி அன்போட பாடுங்க. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. மருந்து போட்டுருப்பீங்க. இல்ல, இதை எழுதிக்க. நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும்.
இந்த பாரு, எனக்கு என்ன காயணும்னா என் உடம்பு தாங்கிடும். கண்டிப்பா தாங்கும். ஏன்னா நீ பெரிய உடம்பு, அதனால அபிராமி அபிராமி அதையும் எழுதணுமா? அதுக்கு எழுதணுமா? அதை நீ கேட்கல, நானே சொல்லிட்டேன். இவ்வளவு எழுதுற எனக்கு அதை மாத்திரம் எழுத தெரியாதா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா அத அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுகு கூட நின்றுது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. ஒன்றான காயமெங்க தன்னாலே ஆடி போன மாயமெங்க பொன்னாலே பொன்னாலே எந்த காயமான மோதம் என் மேலே தாங்கிக் கொள்ளும் அந்த நேரம் தாங்காத சத்தே எந்த காதல் என்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை காக்கும் என்றெண்ணும் போது அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே காத்து சாமியே சிவகாமியே சிவனை நீயும் பாதையே உனக்கு புரியுமா? சுவராமி லாலி 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 அபிராமி லாலி 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 அபிராமியே காத்து சாமியே நானே தெரியுமா? உனக்கு புரியுமா? லா 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 Thank you. நல்லா இருந்தா கை தட்டுங்க. ஒன்ஸ் மோர் எவனாவது கேட்டீங்க கொலை பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாரும் அடிவகத்துல இருந்து பாடுவாங்க, நான் இங்க இருந்து பாடிருக்கேன். நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. எதிர்பார்க்கவே இல்லையா? ஏயா உன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் மலேசியா வாசிகள் மாதிரி ஐயா மாதிரி பாடுறீங்க. நீ நானும் வந்து மிஸ்டர் பாரத் பாடலாம்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நீ மலேசியா எஸ்பிபி தெரியலமா? ஓகே, நீ பாடு. திரும்ப வர்றோம். நானும் அன்பு தம்பியும் மிஸ்டர் பாரத் வந்து என்னம்மா கண்ணு. ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ. பாத்தீங்கன்னா சூப்பர்